திருமண வரம் தேடி வருபவர்களை டார்கெட் செய்து மோசடி செய்து வந்த கும்பல் சிக்கியது எப்படி என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே வசித்து வரும் பெருமாயி என்பவருக்கு 3 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் முருகனுக்கு வரம் தேடி வந்துள்ளனர். அப்போது அப்பகுதியில் இருப்பவர்கள் மூலம் பொள்ளாச்சியை சேர்ந்த விஜயா என்ற திருமண புரோக்கர் அறிமுகமாகியுள்ளார். விஜயா பல பெண்களின் புகைப்படங்களை மாப்பிள்ளை வீட்டாருக்கு அனுப்ப அதில் ஒரு பெண்ணை பிடித்திருப்பதாக பெருமாயி தெரிவித்துள்ளார். அந்த பெண் திருப்பூரை சேர்ந்த சுசித்ரா என்று தெரிவித்த விஜயா பெண்ணின் குடும்பத்தாரோடு மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளார். தாங்கள் ஏழ்மையான குடும்பம், எனவே திருமணத்தை எளிமையாக நடத்துமாறு பெண் வீட்டார் கூறியதற்கு மாப்பிள்ளை வீட்டாரும் ஒப்புக்கொண்டனர். திருமணத்திற்காக விஜயா 1,80,000 ரூபாயை கமிஷனாக வாங்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் முருகனுக்கும் சுசித்ராவுக்கும் கோவிலில் எளிமையாக திருமணம் நடந்துள்ளது. திருமணம் முடிந்த சில மணி நேரத்தில் பெண்ணின் தந்தை புறப்பட்ட நிலையில் பெண்ணும் அவரது தாயும் பாத்ரூம் செல்வதாக கூறி சென்றுள்ளனர். பின்னர் நீண்ட நேரமாகியும் வராததால் மாப்பிள்ளை வீட்டாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் சுசித்ரா தன்னை ஏமாற்றிவிட்டு நகை பணத்தோடு தப்பிச் சென்றதை உணர்ந்த முருகன் உடனே புரோக்கர் விஜயாவுக்கு போன் செய்து நடந்ததை தெரிவித்துள்ளார். போனில் பேசிய விஜயா கவலைப்பட வேண்டாம், மற்றொரு பெண்ணை பார்க்கலாம் என ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். இந்த முறை வேறு புரோக்கர் மூலம் திருமணம் செய்யலாம் என கூறி காளீஸ்வரி என்ற புரோக்கரையும் 39 வயதான அருணாதேவி என்ற பெண்ணையும் அழைத்து சென்றுள்ளார். பெண்ணின் வயதை அறிந்த முருகன் வீட்டார் அதிர்ச்சியடைய 2வது திருமணம் என்பதால் இனி வேறு பெண் கிடைக்காது என விஜயா கூறியுள்ளார். மேலும் இந்த திருமணத்திற்கு தனக்கு 1,00,000 ரூபாய் கமிஷனாக தர வேண்டும் எனவும் கேட்டுள்ளார். ஏற்கனவே வேன் செலவு, திருமண செலவு என விஜயா 5 லட்சம் பறித்ததாக கூறப்படுகிறது. காளீஸ்வரி, அருணாதேவி, விஜயா என 3 பேரும் பேசிக் கொண்டிருக்க முருகன் ரகசியமாக போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளார். வீட்டுக்கு வந்த போலீசார் 3 பேரையும் கைது செய்தனர். விசாரணையில் இவர்கள் திருமண மோசடி செய்து பணம் பறிக்கும் கும்பல் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் தலைமறைவான சுசித்ரா, சீனிவாசன், ஜெயபாரதி, முரளிதரன் ஆகியோரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருமண வரம் தேடுபவர்கள் இதுபோன்ற மோசடி கும்பலிடம் இருந்து உஷாராக இருக்க வேண்டும் எனவும் போலீசார் அறிவுரை வழங்கியுள்ளனர்.